ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லாங் வீக்கெண்ட் கழிச்சு பிள்ளைங்களுக்கு ஒரு குயிக்கான ஹெல்த்தியாக உள்ள மாதிரி ஒரு லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னு பார்த்துடலாமா? ஸோ உங்கள் வீட்டில் கிட்ஸ் எல்லாருமே கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கருவேப்பிலை பொடி சாதத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிரும், ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கிற டைமே. ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக சோயா சங்க் கட்லெட் பண்ணுறேன். ஸோ இதுவுமே ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடி ஆயிடும். ஸோ இந்த ரெசிபி எல்லாமே ஒரு 1/2 hour to 45 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். ஸோ பேட்டிஸ் எல்லாம் செஞ்சு நான் ஒரு டீப் ஃப்ரீஸ் பண்ணிடுறேன் ஒரு 30 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ பொடியெல்லாம் நல்லா திரிக்கும் மோஸ்ட்ல அவ்வளவு மனமாக இருக்கும். அதை ஃப்ரெஷ்ஷாக திரித்து நம்ம செய்யும் மோஸ்ட்ல இன்னும் மனமாக இருக்கும். இது எல்லாமே சைடில் ரெடி ஆகிட்டே இருக்கும். மோஸ்ட்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாம்பே டோஸ்ட் போட்டேன். ஸோ அதுவும் எல்லாம் ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு நல்லா சாப்பிட்ட பிறகு லன்ச் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இதோட இன்னைக்கு ஃப்ரூட் வந்து பிங்க் ஆப்பிள்னு இருக்குது, அதை வச்சு விட்டாச்சு. நாளைக்கு என்ன